கோடை மழை பெய்து வரும் நிலையில் பசுமையை உருவாக்கும் நோக்கில் கோவை மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் 1,00,000 விதைப்பந்து தயாரிக்கும் திட்டத்தை பிரபல தொழிலதிபர் லீமா ரோஸ் மார்ட்டின் துவக்கி வைத்தார். சுட்டெரிக்கும் வெயில் ஒருபுறம் இருக்க, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இயற்கையை பாதுகாக்க பசுமையை வளர்க்கும் நோக்கில் கோவை மார்ட்டின் ஃபவுண்டேஷன், ரோட்டரி கிளப் ஆஃப் ஆக்ருதி, ரோட்டரி கிளப் ஆஃப் ஆலம் ஆகியவற்றின் சார்பில் 1,00,000 விதைப்பந்துகள் தயாரிக்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. முன்னதாக சின்னவேடம்பட்டி பகுதியில் இந்த திட்டத்தை பிரபல நிறுவனமான மார்ட்டின் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் லீமா ரோஸ் மார்ட்டின் துவக்கி வைத்தார். வேம்பு, புங்கம், பாதாம் என 15க்கும் மேற்பட்ட மரங்களின் விதைகள் மண்ணில் கலந்து 30க்கும் மேற்பட்டோர் அதனை உருண்டையாக பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் லீமா ரோஸ் மார்ட்டினும் அவர்களுடன் இணைந்து விதைப்பந்துகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஓரிரு தினங்களில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த விதைப்பந்துகள் வீசப்பட உள்ளதாகவும், அதன் மூலம் ஒரு சிறந்த பசுமை சூழலை உருவாக்க முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர்.